கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரமன்னா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 4வது அதிகாரம் 20வது வசனம். 1 யோவான் 4:20. 1 John 4:20. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அப்போ நீங்கள் தேவன் பேரில் அன்பு கூறுவீங்களா இல்லையாங்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்ன? காணாத தேவனை நீங்கள் அன்பு கூறுறேன்னு சொன்னால் காணுகிற சகோதரன் மேல் காட்டக்கூடிய அன்பு தான் அதை விளக்கி காட்டக்கூடியதாக. நான் ஒருத்தர் மேலே அன்பு வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவது அவர்கள் மேல் வைத்திருக்கிற அந்த ஒரு பாசத்தை நான் மற்றவர்களுக்கு காட்டக்கூடியதாக. இப்போ தேவன்கிட்ட நான் அன்பு வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறத எப்படி சொல்ல முடியும்? நான் சகோதரர்கிட்ட தேவனால் பிறந்த எல்லாரையும் நான் நேசிக்கிறவனா இருக்கிறேனா? ஏன்னா இதே யோவான் தன் நிருபத்தில் எழுதும்போது 1 யோவான் 2:4 சொல்லும் என்ன சொல்றாரு? அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியமில்லை. என்ன அவருடைய கற்பனை என்ன? புதிதான கற்பனை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி யோவான் 13வது அதிகாரம் 34 35வது வசனத்தில் என்ன சொன்னார்? நீங்கள் சகோதரர் ஒருவர் மேல் ஒருவர் அன்பாக இருக்கிறதுனால என்னுடைய சீஷர்கள். நான் உங்களை நேசித்தது போல் நீங்கள் உங்கள் சகோதரனை நேசிக்கணும். இதுதான் புதிய கற்பனை. அந்த கற்பனைக்கு கீழ்ப்படியிலான நீ பொய்யன். இப்போ என்ன, நீ காண்கிற சகோதரனை நேசிக்கலைன்னா காணாத தேவனை. பேதுரு தன் நிருபத்தில் எழுதும்போது 1 பேதுரு 1வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லும்போது, அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாதும் மகிமை நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து. அப்போ காணாத தேவனை நீங்கள் நேசிக்கிறேன், காணாத தேவன் மேலே அன்பு வைக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் எப்படி காண்கிற சகோதரன் மேலே அன்பு செலுத்தணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பொய்யன். ஏன்னா இதே யோவான் 1 யோவான் 4:12 சொல்லும்போது என்ன சொல்லி கொடுத்தாரு? தேவனை ஒருபோதும் ஒருவரும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்படும். அப்போ நம்ம ஒருத்தர் மேலே அன்பு செலுத்துகிறோங்கிறதுக்கு அடையாளம் என்னவாக இருக்கிறது? நாம் காணாத தேவன் பேரில் அன்பு செலுத்துகிறோன்னு. இப்போ நீங்கள் தேவனை நேசிக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்? ஆமாம், நாங்கள் தேவன் பேரில் அன்பு செலுத்துகிறேன். ஏன்னா யார் நம்ம கர்த்தர் மேலே அன்பு செலுத்தாதவங்க இருக்கிறாங்க? ஏன்னா கர்த்தர் மேல் அன்பு செலுத்தாதவன் சபிக்கப்பட்டவனாக இருக்கிற கடவன் என்று வசனம் இருக்கிறதே அப்படிங்கிற உங்களுடைய வாதம் எனக்கு புரியுது. ஆனால் அது உண்மை அப்படின்னு சொன்னால் நீங்கள் காண்கிற சகோதரர்கள் யார் மேலேயாவது உங்களுக்கு அன்பு கூற முடியாதபடி இருக்கா? எப்படி தேவன் நம்ம மேலே அன்பு கூர்ந்தார்? நம்ம பாவிகளும் துரோகிகளுமாக இருக்கும்போது, நம்ம அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் இருக்கும்போது நம்ம மேலே அன்பு கூர்ந்தார். ஆனால் நம்ம மட்டும் என்ன எதிர்பார்க்குறோம்? நல்ல ஒரு பூரண அன்பு உள்ளவங்க இருந்தால் தான் நாங்கள் அன்பு செலுத்துவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம். அப்படி இருக்க முடியாது. தயவு செய்து நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம்ம ஒரு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் காண்கிற சகோதரர் மேல் அன்பு செலுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நான் ஒரு கதை சொல்கிறேன். இது ஒரு சிலர் இது இல்லைன்னு டிஸ்பியூட் பண்ணுவாங்க. பட் ஆனால் இது கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும், அதனால் நான் சொல்கிறேன். அதாவது லார்ட் ரெடால்ஃப் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் ஸ்காட்லாண்டில் போயிட்டு இருக்கும்போது அங்கே அவரோட பையன் ஒருத்தன் அவரோட பையன் தண்ணியில் மூழ்க போனான். அப்போ அங்கேருந்து ஒரு விவசாயி அந்த பையனை காப்பாற்றி கரைக்கு கொண்டு வந்துடுறார். கொண்டு வந்த உடனே அவர் என்ன கேட்குறாரு? நான் இது கைமாறாக என்ன செய்கிறது? என் பையனோட உயிரை காப்பாற்றுனீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதாவது செய்யணும்போது அப்போ அங்கே ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவரோட அந்த விவசாயியோட பையன், அவர் பேர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். அவரை படிக்க வைக்கிறேன்னு சொல்லி அவர் எல்லா செலவையும் ஏற்றுக்கொண்டு அவரை படிக்க வைக்கிறாரு. அந்த அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் என்ன பண்ணுறாரு? கடைசியில் அவர் டாக்டருக்கு படித்து டாக்டர் ஆகிறார். இந்த டாக்டரான அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் தான் பின்னால் என்னத்தை கண்டுபிடிக்கிறாரு? பென்சிலின் அப்படிங்கிற ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறாரு. இன்றைக்கி நம்ம எல்லாருமே பென்சிலின் உபயோகப்படுத்துகிறோம். இந்த பென்சிலினை கண்டுபிடிச்ச இந்த அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். ஆனால் இந்த கதையில் இன்னொரு காரியம் என்னென்னா, இந்த யார் இதை படிக்க வச்சார்? லார்ட் ரெடால்ஃப் இருக்கார் இல்லையா, அவரோட பையன் நிமோனியாவில் அஃபெக்ட் ஆகுறாரு. அப்போ இவர் கண்டுபிடிச்ச பென்சிலின் மூலமாக தான் அவர் ரட்சிக்கப்படுறாரு. அவர் உயிர் காப்பாற்றப்படுறாரு. அவர் யாரும் இல்லை, வேறு யாரும் இல்லை, வின்ஸ்டன் சர்ச்சில், பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டராக இருந்தவர்.
இப்போ நீங்கள் பாருங்கள், ஒருத்தருக்கு அன்புக்கு கைமாறா எவ்வளோ பெரிய காரியம் நடக்கக்கூடியதை பார்க்குறோம். இப்போ தேவனுடைய அன்பை பெற்றுக்கொண்ட நீங்கள் உங்களுடைய சகோதரனை நேசிக்க வேண்டியது எவ்வளோ அவசியம். அந்த அந்த அன்பிற்கு கைமாறா நீங்கள் என்ன செய்வீங்க? அதைத்தான் இங்கே சொல்கிறாரு. ஏன்னா நீ ஆண்டவரை நேசிக்கிறேன், அவர் மேலே நான் அன்பாக இருக்கிறேன்னு சொல்லி சொன்னால் நீ காண்கிற சகோதரன் மேலே பாசமாக இருக்கணும். அப்போ எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் உங்கள் சபையில் உங்கள் கூட இருக்க சகோதரர்களை உண்மையாக நேசிக்கிறீர்களா? நீங்கள் பொய்யனா உண்மையானவரா? வல்லபிதாவே, இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய அன்பை உணர்ந்தவர்கள், ஆமாண்டவரே, அவர்கள் மற்றவர்களின் மேல் அன்பு செலுத்தி அவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள் என்று அடையாளம் காட்ட தேவன் அவர்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.